வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இந்த வீக் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் வந்து ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் அமரராஜா பேட்டரியும் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து நியூ 52 வீக் ஹை வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹெச்யூஎல்லும் பேட்டாவும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நியூ 52 வீக் லோவை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஹெச்யூஎல் மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக், எஸ்ஐபி இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகிற டைம்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது தான். இந்த மாதிரி லாங் டர்ம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எப்பயுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காது. எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துச்சோ இப்போ அதே மாதிரி ஹெச்யூஎல் கொடுத்துட்டு இருக்கு. இன்னுமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரிசல்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஃபால் வருது அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க டெஃபினட்டா வந்து ஹெச்யூஎல் மாதிரி ஸ்டாக் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணி நீங்க லாங் டேர்முக்கு எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பெட்டரான டைமா இருக்கும். பேட்டாவும் நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதோட சேல்ஸ் குரோத்தும் கம்மியா இருக்கிறதுனால இப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்ஷன் ஆயிட்டே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லாங் டேர்ம் ஸ்டாக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்யூஎல் வந்து நம்ம பார்த்தோம். ஹெச்யூஎல் பாத்தீங்கன்னா 2500 600 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருந்து இப்போ மார்க்கெட்ல வந்து லாஸ்ட் குவார்டரையும் சரி இந்த குவார்டர் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. டெஃபினட்டா வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். ஹெச்யூஎல் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 2769 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோனு பாத்தீங்க அப்படின்னா 2172 ரூபா. இன்னைக்கு டே லோ தான் வந்து இதோட 52 வீக் லோவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல டெஃபினட்டா வந்து இதை கவனிக்க வேண்டிய டைம் தான். இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து மேபி இப்போ வரப்போற ரிசல்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் growth இல்லாம வெறும் சேல்ஸ் growth மட்டும் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆச்சு இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து 2000 ரூபாய்க்கு கீழே கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா லெதர் இண்டஸ்ட்ரியில டாப் பிளேயர்ஸா இருக்கிற பேட்டா இந்தியாவும் ரிலாக்ஸா ஃபுட்வேரையும் பார்த்தோம். ஸோ பேட்டா வந்து ஒரு குவாலிட்டியான கம்பெனி தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் வால்யூம் சேல்ஸ் மட்டும்தான், அதாவது ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றதுனால இதோட வந்து சேல்ஸ் வால்யூம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இது வந்து நியூ 52 வீக் லோவை வந்து கிரியேட் பண்ணி இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 1771 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ இன்னைக்கு ரேட் பாத்தீங்க அப்படின்னா 1326 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து 1100 ரூபா 1000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு கம்பெனியுமே ஹெச்யூஎல்லும் சரி பேட்டா இந்தியாவும் இதெல்லாம் குவாலிட்டியான கம்பெனி, ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிற கம்பெனி. டெஃபினட்டா லாங் டர்ம்ல வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அப்படியே ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கு. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் காமிக்காம தான் இருக்கு. ஸோ நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி லிமிட்டடையும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடிஎஃப்சினா என்ன, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னா என்ன, இது ரெண்டு எப்படி கிரியேட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி லிமிட்டடையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கையும் மெர்ஜ் பண்ணி ஐடிஎஃப்சி பேங்க்னு கிரியேட் பண்ண போறாங்க. இதுக்கு உண்டான மெர்ஜர் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா வந்து 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்கு உண்டான மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு. அதனால வந்து நீங்க ஐடிஎஃப்சி பேங்கை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி லிமிடெடா கன்சிடர் பண்ணுங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபாய்க்கு பக்கமா கம்மியா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வந்து ரேட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு. ஐடிஎஃப்சி லிமிடெட்ல 100 ஷேர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா இன்னைக்கு 122 ரூபாய்ன்ற ரேட்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா 12200 ரூபாயா இருக்கு. அதே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 155 ஷேர் 82 ரூபாய்னு வாங்கினீங்க அப்படின்னா 12710 ரூபாய் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 510 ரூபாய் வந்து உங்களுக்கு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்குது. நியர்லி 5% பக்கமா நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட்டுக்கோ இல்ல நீங்க எஸ்ஐபிக்கோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா மாறுறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 10% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ
இப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து லோ ரேட்டா இருக்கிறப்பயே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸையும் அமரராஜா பேட்டரியை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரெண்டுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஈவியா மாறுறப்ப வந்து பேட்டரியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லலாம். லித்தியம் அயன் பேட்டரியும் இது கூடிய சீக்கிரம் உற்பத்தி பண்றதுனால இந்த கம்பெனிக்கு உண்டான டிமாண்ட் வந்து கூடிய சீக்கிரம் ஜாஸ்தியாகும். நியூ ஹையை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு 6 மந்த்க்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. இதோட நியூ 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 448 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 184 ரூபாயில இருக்கு. ஸோ இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா 448 ரூபாய்ங்கிறத இதோட ஆல் டைம் ஹையா வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி அமரராஜா பாத்தீங்க அப்படின்னா இதோட நியூ ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. இன்னைக்கு ரேட் வந்து 963 ரூபா 45 பைசா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து லோனு பாத்தீங்க அப்படின்னா 568 ரூபாயில இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ சொன்ன மாதிரியே இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து அதோட டார்கெட் லெவல் அச்சீவ் பண்ணிருச்சு. இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் அவசரப்படாம நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கெட்ல ஏதாச்சும் இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, மார்க்கெட் இன்னும் ஹெவியா ஒன்னா ஃபால் ஆக போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல மட்டும் இந்த ஸ்டாக் என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பிஇ ரேஷியோ பிரகாரம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேட்டா இந்தியா. பேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 62 இருக்கு, கம்பெனி பிஇ 59 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியா தான் ட்ரேட் ஆகுது. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ விட ரொம்ப காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரோமோட்டர்ட்ட வந்து 50% இருக்கு. இதோட எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 7% தான் இருக்கு. டிஐட்ட வந்து 30% இருக்கு. இதோட 52 வீக் ஹை லோ ரெண்டையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கு கடன் பாத்தீங்க அப்படின்னா 1662 கோடி, அதாவது 0.90 இருக்கு. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. ஹெச்யூஎல் பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 55 இருக்கு. ஸோ ப்ரோமோட்டர்ட்ட வந்து 62% இருக்கு. ஸோ கடன் பாத்தீங்க அப்படின்னா 1272 கோடி இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல், இதோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.03 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ரொம்ப குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப உண்மையுமே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகட்டும், ஒரு 5% 10% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணி நீங்க எஸ்ஐபி மோட்லயே இல்ல லம்சம் மோட்லயே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரி அமரராஜா பேட்டரியும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா காஸ்ட்லி ஆயிருச்சு. எக்ஸைட பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 31 இருக்கு, கம்பெனியோட பிஇ 43 இருக்கு. ஸோ எஃப்ஐட்ட வந்து 12% இருக்கு, டிஐட்ட 19% இருக்கு. டெப்ட் பாத்தீங்க அப்படின்னா 742 கோடி இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.06 இருக்கு. ஸோ எக்ஸைட பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. எக்ஸைட கம்பேர் பண்றப்ப அமரராஜா பேட்டரி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட் வந்து கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கு. ஸோ இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 31 இருக்கு, கம்பெனி பிஇ வந்து 21 இருக்கு. இதோட கடன் வந்து 107 கோடியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.02 இருக்கு. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரியும் அமரராஜா பேட்டரியும் கம்பேர் பண்றப்ப வேல்யூஷன் வைஸ் வந்து அமரராஜா பேட்டரி வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனி இந்த பேட்டரி செக்மெண்ட்ல வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஓரளவுக்கு நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 55 ரூபாயில இருக்கு. ஸோ இது வந்து ஒரு growth oriented பேங்கா இருக்கிறதுனால இது வந்து வேல்யூஷன் வைஸ் மற்ற பேங்கை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இருந்தாலுமே இதோட ஃபியூச்சர் growth எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அமரராஜா பேட்டரி இப்பெல்லாம் வேல்யூ ஹையா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல அவாய்ட் பண்ணிட்டு பேட்டா இந்தியா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனில நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற எஃப்எம்சிஜில இருக்கிற ஹெச்யூஎல் இந்த மாதிரி கம்பெனில லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். இன்னும் ஒரு 5% 10% ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க லாங் டேர்ம்க்கு எஸ்ஏபியை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல லம்சம் மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஃபியூச்சர்ல வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதா அமையும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.